பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், வலிமார், நாதாக்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والتي أحسنت فرجها فنفخنا فيها من روحنا وجعلناها وابنها آية للعالمين صدق الله العلي العظيم. தமது கற்பை காத்துக்கொண்ட அப்பெண்ணையும் எண்ணி பார்ப்பீராக. அவரில் நமது உயிரை ஊதினோம், அவரையும் அவருடைய புதல்வரையும் அகிலத்தாருக்கு ஒரு சான்றாக நாம் ஆக்கினோம் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஆயத்து அல்லாஹ் தஆலா யாரை பேசுகிறான்? தமது கற்பை காத்துக்கொண்ட அப்பெண்ணையும் எண்ணி பார்ப்பீர்களாக என்று அல்லாஹ் சொல்கிறானே, யாரை குறித்து சொல்கிறான் என்று சொன்னா நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லுகின்றான். ஆனா அவங்க பேரை வெளிப்படுத்தல. ஏறத்தாழ அல்லாஹ் தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பேரை குர்ஆன்ல 28 இடங்கள்ல பேசுகிறான். குர்ஆன் முழுவதிலையும் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பேரை 28 இடத்துல அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்தி பேசுவான். எந்த பெண்ணுடைய பெயரையும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல குறிப்பிடப்படவில்லை. ஆனா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பேர் மட்டும்தான் குர்ஆன்ல தெளிவா 28 இடத்துல வந்திருக்குது. அப்படி இருக்கிற பொழுது இந்த இடத்துல ஏன் அல்லாஹ் தஆலா பேரை போடல? இந்த இடத்துல வல்லதி அஹ்ஸனத்து ஃபர்ஜஹா, தங்களுடைய கற்பை பாதுகாத்துக் கொண்ட அந்த பெண்மணி, அவர்களை எண்ணி பார்ப்பீர்களாக. ஏன் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பேருங்க போட்டிருக்கலாமா இல்லைங்களா? ஏன் இந்த இடத்துல மட்டும் அல்லாஹ் தஆலா பேரை போடலன்னு சொன்னா, இங்க எல்லாம் நபிமாருடைய பேரை பேசிட்டார் அல்லாஹ் தஆலா. 17 நபிமார்கள் தானே, 17 நபிமார்கள் அல்லாஹ் தஆலா இந்த சூறால பேசுகிறான். அப்ப தொடர்ந்து நபிமாருடைய பேரை பேசிக்கொண்டு வருகின்ற பொழுது, அவருடைய செய்தியை சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது, இது ஒரு பெண்மணிங்கிறனால அவங்களுடைய பேர் அல்லாஹ் தஆலா மறைத்தான். பல ஆண்களுக்கு மத்தியில ஒரு பெண்ணுடைய பெயர் வெளிப்படுத்தக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அந்த ஒழுக்கத்தை நமக்கு அல்லாஹ் தஆலா சொல்லித்தாரான். ஆண்களுக்கு மத்தியில் உங்களுடைய பெண்மணியுடைய பெயரை வெளிப்படுத்தாதீங்க, உங்களுடைய மனைவியுடைய பெயரை வெளிப்படுத்தாதீங்க. உங்க மனைவி, அதாவது பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, அரபுடைய பழக்கம் மட்டுமில்லை, இப்ப நம்முடைய பழக்கம் அப்படித்தான். அதாவது நம்ம சபையில இருக்கும்போது என்ன செய்ய மாட்டோம், 4 பேர் பேசிட்டு இருக்கும்போது வீட்டில் சொன்னாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். வீட்டில் சொல்லி விட்டாங்க, அதே மாதிரி எங்க வீட்டில் கூட இப்படிதான் பண்ணுவாங்க, அப்படிதான் நம்ம சொல்லி பழகியிருக்கோம். நம்ம என்னைக்கு என்ன செய்ய மாட்டோம், மனைவியுடைய பேரை எல்லாரும் முன்னாலும் பேச மாட்டோம். ஆண்களுக்கு மத்தியில மனைவியுடைய பேரை பேசக்கூடாது, பெண் பிள்ளையோட பேரை வெடுக்கக்கூடாது, சொல்லக்கூடாது. அவர் அவுரத்து, அது ஒரு கவர்ச்சி சொல்லுவாங்களா இல்லைங்களா? பெண்ணுடைய பேரை ஆண்களுக்கு மத்தியில பேசுவது அது ஒரு கவர்ச்சி ஏற்படுத்தும். அதனால பெண்ணுடைய பேரை சொல்லாதீங்க, பெண்மணியுடைய பேரு மனைவியுடைய பேரை சொல்லக்கூடாது. ஆனா நெருங்கினவங்க, உறவுக்காரங்க, அது வேற பிரச்சனை. அந்நிய ஆண்கள் இருக்கும்போது அந்த சட்டங்கள். அப்ப நாம ஒரு சபையில் இருக்கும் போதும் அல்ல ஆண்களோட சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் போதும், எங்க வீட்டுல இதை மாதிரிதான் செய்வாங்க, எங்க வீட்டுல இதை மாதிரிதான் நடக்கும் அப்படி நம்ம சொல்லுவோம் அந்த இடத்துல. ஏன்னா பெண்ணுடைய பேரை சொல்ல மாட்டோம். ஏன் நமக்கு இயற்கையா இருக்குது, நமக்கு அந்த பழக்கம், நம் இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. இது பெண் ஆண்களுக்கு மத்தியில பெண்ணுடைய பேரை பேசக்கூடாது, பெண்ணுடைய பேரை வெளிப்படுத்தக்கூடாது. அரபுகள்கிட்ட இந்த பழக்கம் உண்டு. அரபுகள்கிட்ட எந்த பழக்கம் உண்டுன்னு சொன்னா, அவங்க மனைவியுடைய பேரை சொல்ல மாட்டான், அவன் பிள்ளையோட பேரை வெளிப்படுத்த மாட்டான். ஆனா அடிமையினுடைய பேரை வெளிப்படுத்துவான், அடிமையினுடைய பேரை வெளிப்படுத்துவான், அடிமை பெண்ணுடைய பேரை வெளியே தெளிவா சொல்லுவான். இது ஒரு பக்கம் வச்சிருங்க. அப்ப எல்லாருக்கும் முன்னால தன்னுடைய மனைவியுடைய பேரை, பெண் பிள்ளைகளை பேரை சொல்ல மாட்டான். யார்? அரபிகள். ஆனா அடிமையினுடைய பேரை வெளிப்படுத்துவான். இப்ப விஷயத்துக்கு வருவோம். மரியம் என்று அல்லாஹ் தஆலா ஏறத்தோட 28 இடத்துல பேசிக்கானா இல்லைங்களா? மரியம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா 28 இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான பேரை வெளிப்படுத்துறான. இந்த இடத்துல தான் அல்லாஹ் தஆலா பேரை வெளிப்படுத்தல. ஆனா மற்ற இடத்துல 28 இடத்துல அல்லாஹ் தஆலா பேரை வெளிப்படுத்துகிறான. அப்படின்னா என்னன்னு சொன்னா, அங்கே மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நீ கடவுளா நினைக்காத, நீ கடவுளா நினைக்காத, என்னுடைய அடிமை. ஏன்னா அரபிகள் அடிமையுடைய பேர் சொல்லுவான்.
அரபிகள் சொல்லுவாங்கன்னா அடிமையுடைய பேரை வெளிப்படுத்துவான். அதனால மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் என்னுடைய அடிமை தான், எனக்கு கட்டுப்பட்டவர்கள் தான், அவங்க கடவுள் அல்ல, அவங்க அவங்கள ஒரு அல்லாஹ் அல்ல, என்னுடைய அடிமை என்பதை வெளிப்படுத்துவதற்காண்டி இங்க அல்லாஹ் தஆலா பேரை 28 இடத்துல வெளிப்படுத்துகிறான். ஏன்னா அரபிகள் அடிமையோட பேரத்தை வெளிப்படுத்துவான். அதே மாதிரி அல்லாஹ் தனக்கு அடிமைய மரியம் அதனால வெளிப்படுத்துறான் என்று ஒரு கருத்தை நமக்கு சொல்லி தருவார்கள். அருமையானவர்களே, இங்க அல்லாஹ் தஆலா பேசுகிறான். அதான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் அவருடைய மகனையும் நாம் என்ன செய்வோம், சான்றாக ஆக்கினோம், அகிலத்தாருக்கு ஒரு சான்றாக ஆக்கினோம் என்று அல்லாஹ் பேசுகிறார். அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் சரி, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் சரி ஒரு அற்புதம் தான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு அற்புதம். ஏன்னா ஆண் துணை இல்லாமலே குழந்தை பெற்றெடுத்தார்கள். இந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு கொண்டு வரான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வரலாறுக்கு பிறகு இந்த நேரத்தை என்ன ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக தானே பேசணும். அப்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை பேச காரணம் என்ன? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அற்புதம். ஏன்னா 120 வயசுல அவங்க குழந்தை பெற்றார்கள். மனிதர்கள் நீங்க விளங்கிக் கொள்ளுங்கள், யாருக்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த பாக்கியத்தை நான் கொடுப்பேன் என்பதை அல்லாஹ் தஆலா அந்த அத்தாட்சியை சொல்லி தருகிறான். அதை விட பெரிய அத்தாட்சி என்ன தெரியுமா? ஆண் துணை இல்லாமலே குழந்தை பெற்றெடுப்பா முடியும். ஆண் துணை இல்லாமலே குழந்தைக்கு ஒரு பெண்மணிக்கு குழந்தையை கொடுக்க முடியும் என்பது அடுத்த ஒரு அத்தாட்சி அல்லாஹ் தஆலா சொல்றான். 120 வயசுல குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு. அதை சொல்லிட்டு 120 வயசு என்ன, ஒரு ஆண் துணை இல்லாமல் நான் குழந்தையை கொடுக்க முடியும், ஒரு ஆணுடைய துணை இல்லாமல் ஒரு பெண்மணிக்கு என்னால் குழந்தையை என்ன செய்ய முடியும், ஏற்படுத்த முடியும் என்பது அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் சொல்லி தருகிறான். அதை விட பெரிய அத்தாட்சி இது என்பது விளங்குவதற்காக வேண்டித்தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வரலாறுக்கு அடுத்து இந்த வரலாறை தொடங்கி இருக்கிறார் என்று உலமாக்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அதாவது யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ஜக்கரியா அவர்கள் பிறந்தவங்க யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் தானே. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிபி 30 மௌத்தானாங்க. கிபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்து 30 வயசுல இவங்க யார் மௌத்தாகிறாங்கன்னா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகிறாங்க. இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வயசு 30, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகும் போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வயசு 30. யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தகப்பனார் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவியும் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய தாயாரும் சகோதரி. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயாரும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவியும் சகோதரி. அப்ப சகோதரிக்கு பிறந்த மகதான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அதனால தான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பொறுப்பில் எடுத்து வளர்த்தாங்க தன்னுடைய புள்ள மாதிரி. சரிங்களா? இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டும் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேருமே சொர்க்கத்தில் சந்திக்கிறாங்க. சொர்க்கத்தில் சந்திக்கின்ற பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, எனக்காண்டி நீங்க துஆ செய்யுங்க அப்படின்னாங்க. எனக்காண்டி துஆ செய்யுங்க. அப்ப யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீங்க தான் சிறந்தவங்க, எனக்காண்டி நீங்க துஆ செய்யுங்க. இல்ல நீங்க தான் சிறந்தவங்க, எனக்காண்டி நீங்க செய்யுங்க. அப்படி மாத்தி மாத்தி பேசும்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களா, நான் பிறந்தது எனக்கு நானே சலாம் சொல்லி கொண்டேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், வஸ்ஸலாமு அலைய யௌம உலித்து வ யௌம அமூத்து வ யௌம உபஅஸு ஹய்யா. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இவர்கள் யார் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பத்தி கேட்டாங்களா இல்லைங்களா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள ஆண் துணை இல்லாம குழந்தை பெற்றெடுத்து வந்த உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அந்த ஊர் மக்கள் கேட்டாங்க, என்ன இந்த காரியம் பண்ணிட்டு வந்தீங்க கேட்கும் போது அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் குழந்தையா இருந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை கையை காட்டி நீங்க சொல்லுங்க பதில் அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தை பேசியது, கால இன்னி அப்துல்லா ஆத்தானியல் கிதாப் வஜாலனி நபியா என்று அந்த குழந்தை பேசிட்டு வரும்போது கடைசி அந்த குழந்தை ஒரு செய்தியை சொல்லுது, வஸ்ஸலாமு அலைய யௌம உலித்து வ யௌம அமூத்து வ யௌம உபஅஸு ஹய்யா. நான் பிறக்கும் நாளிலும் நான் இறக்கும் நாளிலும் நான் ஹயாத்தோடு எழுப்பப்படக்கூடிய அந்த நாளிலும் என் மீது சாந்தி உண்டாகட்டுமாக என்று அந்த குழந்தை சொல்லுச்சு. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் எனக்கு நானே சலாம் சொல்லிக்கிட்டேன், எனக்கு நானே சலாம் சொல்லிக்கிட்டேன். ஆனா அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சலாம் சொன்னா, வஸலாமுன் அலைஹி யௌம உலித வ யௌம யமூத்து வ யௌம யுபஅஸு ஹய்யா. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்றாங்க, யார் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம்,
யஹ்யாவே சகோதரரே, அல்லாஹ் தஆலா நீங்க பிறக்கிற நாள்லையும் நீங்க மௌத்தார நாள்லையும் நீங்க உயிர் கொடுத்து எழுப்பப்படக்கூடிய நாள்லையும் அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்லியிருக்கான். ஆனா எனக்கு நானே சலாம் சொல்லிக்கிட்டேன். அதனால என்னை விட நீங்க தான் சிறந்தவங்க, எனக்காக நீங்க துஆ செய்யுங்கன்னு சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர் சொன்ன ஒரு வரலாறையும் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி தருவார்கள். ஆக அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவருடைய வாழ்க்கையில நமக்கு ஏராளமான படிப்பினை உண்டு. இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்க தன்னுடைய மர்மஸ்தலத்தை பாதுகாத்துக் கொண்டார்கள், தன்னுடைய கருப்பை பாதுகாத்துக் கொண்டார்களே, அவர்களை நீங்கள் எண்ணி பார்ப்பீர்களா என்று சொல்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய நாம தனிப்பட்ட ஒழுக்கம் நமக்கு வேண்டும். எல்லா நிலையிலும் தனிப்பட்ட ஒழுக்கம் வேண்டும். எந்த நிலையிலும் தனிப்பட்ட ஒழுக்கத்துக்கு மாற்றமான முறையில் நாம நடக்கக்கூடாது. நாம தனிப்பட்ட ஒழுக்கத்தோடு வாழ்வோம் என்று சொன்னார் அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையும் உயர்த்துவான் என்பது மாற்று கருத்து இல்லை. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனிப்பட்ட ஒழுக்கம் இருந்தது. பாவம் செய்யக்கூடிய வாய்ப்பு கடந்தும் அதிலிருந்து அவர்கள் விலகினார்கள், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெற்றார்கள். மேன்மக்கள் அதே மாதிரிதான், பாவம் செய்கிற வாய்ப்பு கிடைத்தும் அந்த பாவத்தை இது அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை ஏற்படுத்தக்கூடிய என்பதை கொண்டு அவர்கள் விலகி அந்த பாவத்திலிருந்து விலகினார்கள், அல்லாஹ்வுடைய அருளை பெற்றார்கள். நமக்கும் இந்த ஆயத்தை அதான் சொல்லித் தரும், நீங்களும் பாவத்திலிருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் தஆலா உங்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவான் என்பதை இந்த ஆயத்து நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.